ஐயா! சாமி பத்தி நெறைய அறிஞர்கள் பாடல் எழுதியிருந்தாலுமே, சாமி வந்து அந்த பாடல்கள வந்து ஒரு கேசட்டா, ஒரு ஒளிப்பதிவா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விருப்பப்படும்போது, முருகேஷ்ஜி வந்து நெறைய அதுக்காக எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அத அனுபவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நீங்களும் கூட கூட இருந்திருக்கீங்க. அவர் கூட இருந்திருக்கீங்க அந்த நேரத்துல. 1983ஆம் வருஷம் பெரியசாமி சூரன் வந்து சாமி மேலே ஒரு 11 பாடல்கள் எழுதியிருந்தார். அந்த 11 பாடல்களும் ரொம்ப பிடிக்கும். சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். யார் பண்ணாலும் அந்த பாடலை பாட சொல்லுவார். அந்த பாடல்களும் அற்புதமான பாடல்கள். அவர் அந்த பாடல்களை எழுதும்போது அவருக்கு வந்து பக்கவாதம் வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தார். அதோடையே அவர் எழுதி கொடுத்தார் அவர். சுவாமி ஒரு நாள் நாங்கள்லாம் போயிருக்கும்போது, நானும் முருகேசன், சிவசங்கர் எல்லாம் போயிருக்கும்போது சாமி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இந்த பாடல்கள்லாம் அவ்வளோ உன்னதமான பாடல்கள், அப்பாவை நினச்சி எழுதின பாடல்கள். இதை வந்து நம்ம வந்து கேசட்டை போட முடியுமா அப்படின்னு முருகேஷ்ட கேட்டார். சாமி நல்லா போடலாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு, சாமி 2 நாள் ஊருக்கு அனுப்பிச்சார். ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போனோடனே இதை பற்றி பூரா முருகேஷ்டி விசாரித்தார். விசாரிச்சுட்டு நேராக சென்னை போனார். சென்னைக்கு போகிறதுக்கு முந்தைய அவங்களுடைய மில் ஆஃபீஸ்லேயும் சரி, பேங்க்லேயும் சரி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். உங்களுக்கு என்னென்ன கையெழுத்து வாங்கணுமோ எல்லாம் இப்பயே வாங்கிக்கோ, நான் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்க மாட்டேன், ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்து முதல்ல பெரியசாமி சூரனை பார்க்குறார். சூரனை பார்த்து இந்த பாடல்கள்லாம் இந்த மாதிரி சாமி சொன்னாங்க, இதெல்லாம் வந்து ஒளிநடை போடணும்னு சொல்கிறாரு, கேசட்டை போடணும்னு சாமி சொல்கிறாங்க. யாரை வச்சு பாடுங்க, எனக்கு இந்த துறையே தெரியாது, இந்த இசைத்துறையே எனக்கு தெரியாது, நீங்கள் சொன்னீங்கன்னா அந்தந்த பாடல்களை நான் ஏற்பாடு பண்ணிடுறேங்க ஐயான்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, கேவி நாராயணசாமின்னு ஒருத்தர் இருக்கார், விருத்தம் பாடுறதுல அவரை யாரும் பீட் பண்ணிக்க முடியாது, அவருடைய மனைவி பத்மா நாராயணசாமியும் நல்லா பாடுவாங்க, அதே போல் டிகே பட்டம்மாள் இருக்காங்க, இன்னும் ரொம்ப நல்லா பாடுவாங்க, அவங்க மருமகள் இருக்காப்புல, அந்த அவங்க பேர் வந்து ஏதோ சிவகுமார்னு வரும், அவங்க அவங்க மருமகளும் நல்லா பாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மதுரை மணியையருடைய அக்கா பையன் டிவி சங்கரநாராயணன் ஒருத்தர் இருக்கார், அவரும் நல்லா பாடுவார். அதே மாதிரி அவருடைய மனைவி விஜயலட்சுமின்னு இருக்காங்க, அவங்க நல்லா பாடுவாங்கல்ல. இவங்களெல்லாம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள், யார் பாடுறதுக்கு ஆர்வத்தோடு இருக்காங்களோ அவங்கள நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போகிறார். எல்லாருமே நாங்கள் பாடணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இவர் நினச்சது யாராவது 1-2 பேர் இல்லை எனக்கு நேரம் கிடையாது, எனக்கு வேற இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தராவது நமக்கு சிக்க மாட்டாங்களா எல்லா பாடலையும் பாடுறதுக்குன்னு நினச்சா, இவர் கேட்ட அத்தனை பேருமே ஒத்துக்கிட்டாங்க. சுவாமி பேரை தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் சாமி பார்க்குற ஆர்வமும் கூடியிருச்சு. இந்த பாடல்கள் எல்லாம் பிரதியை எடுத்து வச்சிருந்தாரு. இந்த பாடல்கள் பூரா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரதி கொடுத்தாரு. இந்த பிரதி கொடுத்த உடனே இவங்களை எல்லாரையும் கூட்டிட்டு பெரியசாமி சூரன் வீட்டுக்கு போறார். அங்க போய் யார் யாருக்கு எந்த பாடல்னு அவரை விட்டே பிரித்து கொடுக்க சொல்றாரு. ஏன்னா இசையை பற்றியோ பாடல்களை பற்றியோ முருகேசனுக்கு அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் கிடையாது. பெரியசாமி சூரனே ஒவ்வொரு பாடல்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள பாடல்களையா தேர்ந்தெடுத்து அந்தந்த பாடல்களை கொடுத்து நீங்க இதை வந்து பாடிக்கோங்க அப்படின்னு சொல்லி இசை மொழியிலே கொஞ்சம் பேசிக்கிட்டாரு. அப்பெல்லாம் நான் கூட இல்லை. இது முதல் ஒரு வாரத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த வாரத்தில் அத்தனை இசை கலைஞர்களும் நாங்கள் சாமியை ஒரு தடவையாவது பார்க்கணுமேன்னு சொன்ன உடனே அப்படியே செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேனை எடுத்து அத்தனை இசை கலைஞர்களையும் கூப்பிட்டு சாமிக்கு முதல்ல வந்து தண்ணி ஒன்று கொடுத்துட்டு நேராக கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு அங்கே சாமி முன்னால் எல்லாருமே பாடி வர காமிக்கிறாங்க. இந்த பாடல்கள் இல்லை, வேறு பாடல்கள் பாடி காமிக்கிறாங்க. சாமி எல்லாரையுமே ஆசீர்வாதம் பண்ணார். ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு திருப்பி அனுப்பிச்சி வைக்கிறார். திருப்பி வர்றாங்க. வந்துட்டு என்னைக்கு இதை வந்து அவங்கவுங்களுக்கு நேரம் சரியாக இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பொதுவான ஒரு தேதி சொல்கிறாங்க. அந்த தேதிப்படி சங்கீதா ஸ்டுடியோன்னு அப்போ ஒன்று இருந்தது மந்தவழியில். அந்த ஸ்டுடியோ போய் புக் பண்ணுறார். 2 நாள் புக் பண்ணுறார். 2 நாள். ஏன்னா அது 2 நாளில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு செட் ஆஃப் சிங்கர்ஸ்க்கு வந்து ஒரு நாள், அடுத்த செட் ஆஃப் சிங்கர்ஸ்க்கு அடுத்த நாள். பக்கவாத்தியங்கள் எல்லாமே அவங்கவுங்க பக்கவாத்தியங்களை அவங்கவுங்க கூட்டு வந்துக்க வேண்டியது, அந்த சிங்கர்ஸை கூட்டு வந்துக்க வேண்டியது, இப்படிலாம் ஏற்பாடு ஆகிடுச்சு. இதில் இதுக்கிடையில் எந்த சிங்கருமே பணத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசலை, இவரும் பணத்தை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் அடுத்த வாரம் போகிறோம்.
இங்கே நான், என்னுடைய மனைவி ராதிகா, சிவசங்கர், பிரேமா, நாங்கள் 4 பேரும் அடுத்த வாரம் போகிறோம். போனால் எல்லாரையும் அறிமுகப்படுத்த கூட்டு போகிறாரு. இவர்கிட்ட யாருமே இந்த பாடல்களை பாடி காமிக்கலை. நான் ஒவ்வொருத்தட்டையே போய் கேட்குறேன். கேவி நாராயணசாமி பார்த்த உடனே, ஐயா உங்களுக்கு இந்த ராகம் இந்த பாடல் கொடுத்துருக்காரு, பார்த்தாலே பாட்டு வரும்னு உள்ள பாடலை கொடுத்துருக்காரு பெரியசாமி தூரன். இந்த பாட்டுக்குள்ள பாவனைக்கு தகுந்த ராகத்தை அமைச்சிருக்கீங்களா? அதை எந்த ராகத்தில் அமைச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்ட உடனே, பாடியே காட்டுறேனே அப்படின்ட்டு உடனே பாடி காட்டுவார். அதே மாதிரி அவங்க மனைவி பத்மா நாராயணசாமி, அவங்களும் அந்த பாட்டை பாடியே காட்டுவாங்க. அவங்க மகா அனுராதா நாராயணசாமி, அந்த பொண்ணுக்கு வயசு அப்போ 16 வயசு. அந்த பொண்ணு ஒரு பாட்டு பாடி காமிச்சாப்புல. எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் டிகே பட்டம்மாள் வீட்டுக்கு போனால் அவங்களும் பாடி காமிச்சாங்க. சங்கரநாராயணன் வீட்டுக்கு போனால் அவங்களும் பாடி காமிச்சாங்க. முருகேசனுக்கு ஒரே கோபம், ஐயா நான் 10 நாளாக இவங்க பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் கூட பாடி காட்ட மாட்டேனான்னு ஏங்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்த உடனே நீ கேட்ட உடனே பாடுறான், அது எப்படி அது? அவன் பாஷை அவனுக்கு புரியலையா, உங்கள் பாஷை அவனுக்கு புரியாது, எங்கள் பாஷை நாங்கள் கேட்க விதத்தில் பாடிடுறான். அதான் விஷயம். அவங்க என்ன ராகத்தில் என்ன பாவத்தில் பாட போகிறாங்கன்னு கேட்கணும். நீங்கள் அந்த மாதிரி கேங்க, எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது ஐயா, அதனால் இது வரைக்கும் உங்கள் காரியம், இந்த காரியத்தை பாடி கேட்டிங்களே, நமக்கெல்லாம் திருப்தியாக இருக்குல்ல, சந்தோஷமாக இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா, அவ்வளோதான். நம்ம டைரெக்டாக ரெக்கார்டிங்க்கு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனோம். அங்கேருந்து இங்கே கூட்டு போனோம், அங்கேருந்து அங்கே கூட்டு போனோம், இங்கேருந்து இங்கே கூட்டு போனோம், இதெல்லாம் நம்ம வார்த்தையில் சொல்லிடுறோம் சாதாரணமாக. ஆனால் ஒவ்வொருத்தரையும் அவங்கள ரெடி பண்ணி, அவங்களுக்கு ஒரு கார் தனியாக ஏற்பாடு பண்ணி, அவங்கள ஸ்டுடியோ கூட்டு போகிறதோ, இல்லாட்டா பெரியசாமி தூரன் வீட்டுக்கு கூட்டு போகிறதோ, இல்லாட்டா சாமி கூட்டு போகிறதோ, எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியங்கிறது யாருக்கு தெரியும்? அவ்வளோ கஷ்டங்களும். ஒரு பெரிய தொழிலதிபர், தமிழ்நாடு மெர்கடைல் பேங்கினுடைய ஃபவுண்டர் ஃபேமிலியை சேர்ந்தவர், அவ்வளோ பெரிய பணக்காரர், ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ தாங்கி கெஞ்சி 1 மாதம் அவருடைய வேல்யூபிள் டயத்தை ஒதுக்கி 1 மாதம் அவங்க பின்னாலேயே இருந்து அவ்வளோத்தையும் பண்ணார். அந்த ரெக்கார்டிங் சமயத்தில் பார்க்கணுமே, அவ்வளோ உற்சாகமாக இருந்தது, அவ்வளோ தெய்வீகமாக இருந்தது. அங்கே சுவாமியினுடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த 2 நாளுமே பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடிஞ்சது. 4ஆவது நாள் கேசட் வந்துச்சு. கேசட்டு முழுமையாகி வந்தது. அந்த பாடி முடித்த உடனே மறுநாள் எங்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போனார். அவர் எப்போ வாங்கினார், என்ன மாதிரி வாங்கி வச்சுருந்தாரு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போகும்போது ஒரு வெள்ளி தாம்பாளம், அதில் பட்டுச்சேலைலாம் காஞ்சி பட்டுலாம் கொஞ்சம் விலைக்கெல்லாம் இல்லை, அவ்வளோ பெரிய பட்டுச்சேலை, பட்டு வேஷ்டி, பட்டு ஜிப்பா, சின்ன பெண்ணுகளுக்குன்னா அந்த பட்டு பாவாடை தாவணி, அந்த 16 வயசு பிள்ளை கேவி நாராயணசாமிக்கு. இது போக வெள்ளி குங்குமச்சிமிழ், வெள்ளி குத்து விளக்கு, இதுக்கடையில் ஒரு கரன்சி கட்டு உள்ள எவ்வளோ இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது, அவர் சொல்லவும் மாட்டேன்ட்டார். ஒவ்வொரு சில வீட்லேயும் கொடுத்துட்டு சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணார் முருகேசன். எல்லா சிங்கர்ஸ் முன்னாலையும், அந்த 16 வயசு பொண்ணு முன்னால் கூட நமஸ்காரம் பண்ணார். அந்த பத்மா நாராயணசாமிங்கிறவங்கள கூட நமஸ்காரம் பண்ணார். டிகே பட்டம்மாள் வீட்டில் போய் அவங்க கணவர் முன்னாலேயும் அவங்க முன்னாலேயும் நமஸ்காரம் பண்ணாப்புல. டிவி சங்கரநாராயணன் வயசில் ரொம்ப கம்மி, அவர் முன்னாலேயும் நமஸ்காரம் பண்ணார். விஜயலட்சுமிக்கு இன்னும் வயசு கம்மி, அவங்க முன்னாலேயும் நமஸ்காரம் பண்ணார். எல்லாருமே நமஸ்காரம் பண்ணோம், கையெடுத்து கும்பிட்டோம். அவங்களுக்கெல்லாம் கண்ணீர் பெருகுச்சு. அவங்களுக்கு எல்லாருக்குமே அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கேசட்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் சாமிகிட்ட போகிறோம். சாமிகிட்ட போகும்போது ஒரு டேப் ரெக்கார்டர் இங்கே கூட எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் சாமிக்கு அந்த போட்டு காமிக்கலாமான்னு கேட்டதுக்கு சாமி போடுங்கன்னாரு. அந்த கேசட்டை போட்டு காமிச்சா சாமி அந்த பாக்ஸ் மேலே கை வச்சு அந்த 90 நிமிஷம் ஓடக்கூடிய அந்த கேசட்டை அப்படியே மெய்மறந்து கடிக்கிட்டாரு. உடம்புல ஒரு அசைவு கிடையாது. எல்லாருமே அங்கே அப்படியே திடமான ஒரு அமைதி, அப்படி ஒரு மௌனம், அப்படி ஒரு சாந்தி. அந்த பாடல்கள் மட்டும்தான் ஒழிச்சது. அப்படி ஒரு தெய்வீகமாக இருந்தது. பாடல்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தது நான் கொடுத்தேன். இந்த பாடல்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுத்தேன். அதுக்கு அப்புறம் உள்ள ஒவ்வொரு பாடலுடைய ராகம், தாளம் இதெல்லாம் சொன்னது முருகேசனுடைய மனைவி ராஜகுமாரி சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டு சுவாமி எனக்கு ₹1 காயின் கொடுத்தாரு, ராஜகுமாரிக்கு ₹1 காயின் கொடுத்தாரு. அது ஏன்னா நாங்களும் அதில் கலந்துக்கிட்டோம்ல, எங்களுக்கு யாருமே ப்ரெசென்ட் பண்ணலையே, அதனால் சுவாமி கையாலே ₹1 கிடைச்சது எங்களுக்கு.
அந்த ரூ. 1 எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஈக்குவல் கிடையாது. அந்த ரூ. 1 இவங்களுக்கு கொடுத்த ரூ. 1 வாங்கி வச்சுக்கிட்டோம். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாமி சொன்னார், இதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பேனாவும் பேப்பரும் கொடுத்து, யார் யார் டிவோட்டிஸ்லாம் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அவ்வளோ அட்ரஸையும் சேகரித்து, சாமி தெரிஞ்சதெல்லாம் சேகரித்து, நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி எல்லாத்தையும் எழுதி எல்லாரையுமே அவங்க மில்லிருந்து ஆட்களை அனுப்பிச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னார். அதுக்கப்புறம் இது 83 நடந்தது. 84 வந்து முருகேசன் இறந்துடுறாரு. 84க்கு அப்புறம் அது மாஸ்டர் சிடி வந்து ஆசிரமத்தில் ஒப்படைச்சிடுறாங்க. ஆசிரமத்துலேருந்து இது வந்து கேசட்டாக போட்டு அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது என்னன்னு தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா இது தனிப்பட்ட முறையில் யாருக்கோ காப்பிரைட்டுன்னு போயிடுச்சு. அது எப்படி போச்சுன்னு தெரியாது. ஆனால் இதுக்கு பின்னால் இந்த கேசட்டை வர்றதுக்கு ஒரு ஒரு டிவோட்டிஸுடைய அந்த மயங்கிய நிலைமையில் எவ்வளவு ஒரு வேலை பார்த்துருப்பாங்கங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும். அந்த பாடல்கள் பாடினவங்க எல்லாம் அந்த காலத்தில் உள்ள இசை கலைஞர்களே வந்து ராஜாக்கள் அவங்க எல்லாருமே. அவங்கள பார்க்குறதே பெரிய விஷயம். கேவியன்னா அப்படி ஒரு நேம் இருக்கும். அதே மாதிரி பட்டமாள்னா அப்படி ஒரு பேர் இருக்கும். டிவி சங்கரநாராயணன்னா அப்படி ஒரு பேர் இருக்கும். இவங்க எல்லாரையுமே சந்தித்து பாட வச்சு அந்த கேசட்டை வெளியே எடுத்து வந்தால் அந்த கேசட்டு யாரோ ஒருத்தர் காப்பிரைட் வாங்கிட்டு போகிறாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு. இது எப்படி வந்து ஷேர் பண்ணுறதுக்கு காசு இதெல்லாம் எப்படி கேட்க முடியுது, இதுக்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த கேசட்டை ஒரு தடவை அவங்க கேட்டாங்கன்னா, இதனுடைய அர்த்தம் தெரிஞ்சு கேட்டாங்கன்னா உண்மையிலே அவங்களா இருக்க மாட்டாங்க. சாமி நோக்கி 2 படி நகர்ந்துருவாங்க. கேசட்டுடைய அனுபவம் இதுதான். இந்த மாதிரி இன்னும் 2 கேசட் வெளிவந்தது. ஒரு கேசட் வந்து கீவா ஜெகநாதன், அந்த கேசட்டை வெளியிட்டது வந்து சந்தியா ஸ்ரீனிவாசன். அவங்களும் அவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. டிஎம் கிருஷ்ணா வச்சு பாடினது. இப்போ சமீபத்தில் அவர் தான் ரொம்ப பிரபல்யம். அவர் கர்நாடக சங்கீதத்தில் கொடி கட்டி பறக்கிறவர், இப்பயும் பறந்துக்கிட்டு தான் இருக்கார். டிஎம் கிருஷ்ணா வச்சு பாட வச்சாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் கீவா ஜெகநாதன் எழுதுனது. அதுக்கடுத்து என்னுடைய கேசட், என்னுடைய பாடல்களாக நான் கேசட் போட்டேன். அது வந்து ராஜ்குமார் பாரதி பண்ணார். இப்போ எல்லா கேசட்டுமே யார் யார் கையிலையோ அதனுடைய காப்பிரைட் போய் இருந்து இப்போ எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்கன்னு நம்புகிறேன். நல்லபடியாக அது வந்து எல்லா டிவோட்டிஸ்க்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். சாமி அருள் பாலிப்பாருன்னு நம்புவோம்.